Hello friends, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஈஸியா ஜாதி மல்லி பூ வச்சு பிரைடல் வேணி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம இன்னைக்கு ஜாதி மல்லியும் இடையில வைக்கிறதுக்காக குட்டி ரோஸும் எடுத்துக்கிறோம். அடுத்து நார்மல் சைஸ் ஊசியில இந்த மாதிரி ரெட்டையா நூல் போட்டுக்கங்க. நூல் வந்து சாதாரணமா பூ கட்டுற நூலே எடுத்துக்கங்க போதும். நூலோட கடைசி பக்கமா நம்ம பிரைடல் வேணி கொண்டையை சுத்தி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா நீளமா முன்னாடி நூல் விட்டுருங்க. நூல் விட்டுட்டு இந்த மாதிரி மேல 3 பூ கீழே 3 பூ வச்சு நல்லா கிட்ட காம்பு வச்சு இந்த மாதிரி கிட்ட காம்பு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்க நூலை வச்சு இந்த மாதிரி கீழ் பக்கமா ஒரு சுத்தி பூ கட்டுற மெத்தட்ல கட்ட தெரிஞ்ச இந்த மாதிரி நாட் போட்டுக்கங்க. பூ கட்டுற மெத்தட்ல அப்படி பூ கட்டுற மெத்தட்ல கட்ட தெரியலனா கீழ் பக்கமா ஒரு சுத்தி இந்த மாதிரி சாதாரணமா கயிறு முடி போடுற மாதிரி முடி போட்டுக்கலாம். இந்த இடத்துல பூ வச்சு வேணாலும் கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சாதாரணமா குட்டி ரோஸோட காம்பு கூட வச்சு கட்டிக்கலாம். கட்டிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். ஏன்னா நான் வந்து இன்னைக்கு சேஃப்டி பின் போட்டு ஜடையில வைக்கிறதுனால இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நூல் எதுவும் தேவையில்லை. அதனால இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு நம்ம கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க கோர்க்கறதுக்காக இந்த மாதிரி ஜாதி மல்லி பூ நம்ம எப்படி கட்டும் போது கிட்ட வச்சு கட்டணும் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இடத்துலயும் நல்லா கிட்ட கோர்த்துக்காங்க. அடுத்தடுத்து நம்ம கோர்க்கும் போது ரவுண்டா வர மாதிரியும் கோர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆப்போசிட்டா வர மாதிரியும் கோர்த்துக்கலாம். இது வந்து வெடிக்கும் போது நம்மளுக்கு கேப்பே இல்லாத ஃபுல் அண்ட் ஃபுல்லா வெடிச்சு ரொம்ப அழகா இருக்கும். மொட்டா இருக்கும்போது கேப் இருக்கிற மாதிரி இருக்கும், வெடிக்கும் போது சரியா போயிடும். இந்த மாதிரி கொஞ்சமா கோர்த்துட்டு நூலில் நகர்த்திக்கங்க. நம்ம நிறைய கோர்த்துட்டு நூலில் நகர்த்தும் போது பூ ரொம்ப கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கம்மியாக கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம். நகர்த்திட்டு கொஞ்சம் நீளத்துக்கு கோர்த்துட்டு அடுத்து நம்ம குட்டி ரோஸ் கோர்த்துக்கலாம். பாருங்க குட்டி ரோஸ் கோர்க்கும் போது ரவுண்டா ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ஜாதி மல்லியோட ரவுண்டு சைஸுக்கே கோர்த்துக்கலாம். பாருங்க 4 ரோஸ் கோர்த்துமா ஜாதி மல்லியோட ரவுண்டு சைஸ்க்கு வந்துடும். இந்த மாதிரி 4 ரோஸ் வந்துட்டு கேப் இல்லாமல் கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு ஒரு ரோஸோட காம்பு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு காம்பை நல்லா ஒட்டி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சென்டரா பார்த்து கோர்த்துக்கங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம ஜாதி மல்லி கோர்க்கும் போது அந்த கேப்புக்குள்ள வந்து ஜாதி மல்லி உள்ள போற மாதிரி கசகசன்னு இருக்கும். அதனால இந்த மாதிரி மேலே காம்பை கட் பண்ணிட்டு ஒரு ரோஸ் வச்சு கோர்த்தோம்னா அது வந்துட்டு அந்த இடத்துல கேப் இருக்காது, ஃபில் பண்ணிடும். அதனால அடுத்தடுத்து கோர்க்கும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது. நான் இன்னைக்கு 3 இடத்துல ரோஸ் வச்சிருக்கிறேன், குட்டி ரோஸ் 4 இடத்துல ஜாதி மல்லி கோர்த்துருக்கிறேன். கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக முடியும் போது இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபுல்லாக போட வேண்டாம், ஹோல்ஸ் விட்டுருங்க. அந்த ஹோல்ஸுக்குள்ளே ரோஸோட காம்பியே வச்சுருங்க. ரோஸோட காம்பு வச்சு இந்த மாதிரி இந்த இடத்துல 2 முடி 3 முடி போட்டுக்கோங்க. கொண்டை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருக்குது பிரைடல் வேணி அப்படின்னா முன்னாடியும் பின்னாடி எக்ஸ்ட்ரா நூல் விட்டுருங்க. தேவையில்லை, நம்ம சேஃப்டி பின் போட்டு வைக்கிறோன்னா இந்த நூலை வந்து ஒட்டி கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பிரைடல் வேணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஜாதி மல்லி பூவில். இதே மாதிரியே நம்ம குண்டு மல்லி, ஊசி மல்லி, காக்கட்டான் எல்லா பூலையுமே ரெடி பண்ணலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.